3 மாசத்துக்குள்ள கல்யாணத்தை முடிக்கலன்னா? அதான் சொன்னேனேம்மா, ரொம்ப தள்ளி போயிடும். அதுக்கப்புறம் கல்யாண யோகம் வர்றதுக்கு 4-5 வருஷம் ஆகும். ஐயோ, 4-5 வருஷம் பொறுத்தா? எம்மாடி, அதுக்குள்ள அவர் கிழவன் ஆயிடுவானே. அம்மா, ஜோசியர் சொல்றத கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோ. அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். இந்தாங்க. உத்தரவு வாங்கிக்கிறாராம் குட்டையை குழப்பி விட்டுட்டு. தீர்க்காயு சமஸ்து. ராசம், சோசியர் சொன்னதை கேட்டியா? உன் மகனுக்கு எப்படியாவது 3 மாசத்துக்குள்ள கல்யாண ஏற்பாட பண்ணிடு. எப்படி 3 மாசத்துக்குள்ள முடியும்? பொண்ணு பார்க்க வேணாமா? செலவு எவ்வளவு கிடக்கு? நம்ம கையிலயும் 4 காசு வேணும்ல. ஆடி என்னடி இவ புரியாதவளா இருக்கா? கல்யாணம்ங்கிறது ஒன்ன கட்டி என்ன கட்டி நடக்குமா? நீ ஆரம்பி, அது தன்னால நடக்கும். மாணிக்க இதுக்கு என்ன சொல்லுவானோ? கொஞ்ச நாள் போகட்டும்னு சொல்லிட்டானா? சொல்லுவாண்டி, சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு வேணுங்கிறது எல்லாம் கிடைக்குதுல்ல அந்த சிங்காரி புண்ணியத்துல. மத்தவங்க மாதிரி கல்யாணத்துக்காக வேண்டி ஏங்கி போய் அலையிறான் அவன் புள்ள. அடி ராசம், இப்படியே அவனை விட்டேன்னா அவன் நாசமா போயிடுவான். அவனுக்கு காலாகாலத்துல கல்யாணத்தை பண்ணி வைக்கலைன்னா கோயில் காலம் மாதிரி தறிகட்டு போய் ஊர் வெள்ளாமையில எல்லாம் வாய வச்சு ஒண்ணுக்கு உதவாம போயிடுவான். எனக்கு கூட அதான் கவலையா இருக்கு. பரவாயில்லையே, நீ கூட அதை பத்தி கவலைப்படுறியே. நான் என்னமோ கண்டும் காணாம இருந்துருவியோன்னு நினைச்சேன். நாம சொன்னா அவன் கேட்கணும்ல. அடி பைத்தியக்காரி, உன் புள்ள உன் மேல உசிரிய வச்சிருக்கான். நீ எண்ணெய தண்ணின்னு குடு, லொடுக்குன்னு எடுத்து படக்குன்னு குடிச்சிருவான். நான் சொல்றத கொஞ்சம் கேளு. உன் கண்ணுல இருந்து தண்ணி வந்தா அவன் தாங்கிக்கவே மாட்டான். நீதான் அழுது கெஞ்சி எப்படியாவது அவனை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிரு. ஒண்ணு மட்டும் சொல்றேன், உன் புள்ள உனக்கு வேணும்னா ஒரு நல்ல பொண்ணா பார்த்து அவனுக்கு கல்யாணத்தை முடிச்சிரு. இல்ல உன் புள்ள உனக்கு இல்ல, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சிதம்பரம் சார், சார், நீங்க? என் பேர் கண்ணப்பன். சிதம்பரம் சாரை பார்க்க வந்தேன். அப்படியா? உள்ள வாங்க. வாங்க சார். உட்காருங்க. தேங்க்ஸ்மா. சார் இல்லையாம்மா? அப்பா வெளியில போயிருக்காக, இப்ப வந்துருவாங்க. இருங்க. வெயில்ல வந்திருக்கீங்க, தண்ணி. தேங்க்ஸ்மா. என்னம்மா தண்ணி இவ்வளோ குளிர்ச்சியா வாசனையா இருக்க? நன்னாரி வேர் போட்ட மண்பானை தண்ணி சார். தேங்க்ஸ்மா. வெயில்ல அலைஞ்சிட்டு வந்ததுக்கு ரொம்ப இதமா இருக்கு. வேற ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல வேண்டாம்மா. ஈஸ்வரா. அப்பா வர வரைக்கும் படிச்சிட்டு இருங்க. தேங்க்ஸ்மா. வாங்க வாங்க. வணக்கம் சார். எப்போ வந்தீங்க? இப்பதான் சார் 5 நிமிஷம் ஆச்சு. நல்ல வெயில்ல வந்திருக்கீங்க. ஏதாவது தாக சாந்தி கொடுத்தாங்களா? எல்லாம் உங்க பொண்ணு அமக்கலமா கவனிச்சுக்கிட்டாங்க. சரி. ஒண்ணு இல்ல சார், அந்த டாக்குமெண்ட்ஸ் ரெடியா இருந்தா வாங்கிட்டு போங்க. அப்பவே ரெடி. சரோ, என்னப்பா? நம்ம கண்ணப்ப சார் டாக்குமெண்ட். தோப்பு சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் தானே? அதேதான். சார், என் பேரை சொன்ன உடனே கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பொண்ணு ரொம்ப சமத்தா வளர்த்துருக்கீங்க சார். ஏதோ ஆண்டவங்கிறவன் கெட்டிக்கார பொண்ணு. என்னை விட அவளுக்கு தான் எல்லாம் அத்துப்படி. எள்ளுன்னா என்ன பாருங்க, வந்தாச்சு என்ன. பாருங்க சார், நீங்க சொன்ன கண்டிஷன் அத்தனையும் போட்டுக்கிறேன். எல்லாம் பக்காவா இருக்கும், பாத்துக்குங்க. அதுக்கு தானே சார் உங்களை தேடி வர்றது. உங்க ஒர்க் எப்பவுமே 100% பர்ஃபெக்டா இருக்கும். சிதம்பரம் சார், நான் உங்களுக்கு எவ்வளவு பணம் தரணும்? இன்னும் கணக்கே பார்க்கலீங்க. பார்த்தது நானே வந்து வாங்கிக்கிறேன். அதுவும் சரிதான். காபி சாப்பிட்டு போங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சிதம்பரம் சார். வெயிலுக்கு இதமாக உங்கள் பொண்ணு தண்ணி கொடுத்தாங்க, அதுவே அமுதமாக இருந்தது. சிதம்பரம் சார், உங்ககிட்ட ஒன்று சொல்லியே தரணும் சார். பொண்ணை ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க சார். உங்கள் பொண்ணுக்கிட்ட அவ்வளோ பாசம், மரியாதை, பணிவு, பொறுப்பு, இப்படி ஒரு பொண்ணு வீட்டில் இருக்க நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும். நரோஷாவா? அவ எப்பவுமே இப்படித்தான். சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பொறுப்பான பொண்ணு. இப்படி மகாலட்சுமி மாதிரி இருக்கிற பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கட்டி கொடுங்க சார். தேட வேண்டிய அவசியமே இல்லைங்க. மாப்பிள்ளை ரெடி.
மூத்தவ தனத்துக்கு தான் நல்ல மாப்பிள்ளைய பார்த்துட்டு இருக்கிறேன். உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்களா இருந்தா சொல்லுங்களேன். அவசியம் சிதம்பரம் சார். உங்க குடும்பத்துக்கு இந்த ஒத்தாசையை நான் செய்யாம இருப்பேனா? ஆமா, சரோவுக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கதா சொன்னீங்களே, மாப்பிள்ளை என்ன பண்றாரு? சரோசாவோட தாய்மாமே, பேரு போஸ், சோடா ஃபேக்டரி வச்சிருக்கிறேன். இந்தாங்க சார். என்ன அது டீ சார். டீயும் வேணாம் ஒண்ணு வேணாம். மேனேஜர் எப்படியா ஃப்ரீ ஆவாரு? அரை மணி நேரமா காத்துட்டு இருக்கோம்ல. சார் தான் உங்களுக்கு டீ கொடுக்க சொன்னாங்க. வந்து ரெண்டு பேரும் வெளியூர் பார்ட்டியா, ஏதோ முக்கியமான பிசினஸ் பத்தி பேசிட்டு இருக்காங்க. நாங்க என்ன தாயம் விளையாட வந்திருக்கோம்? நாங்களும் பிசினஸ் பேச தான் வந்திருக்கோம். அவங்க இப்ப போயிடுவாங்க. நீங்க முதல்ல டீ குடிங்க சார். போயா, டீயும் வேணாம் ஒண்ணு வேணாம். போயா போ. சரி சார், நீங்க புறப்படுங்க. அப்புறமா ஃபோன் பண்ணுங்க. நீங்களே டிசைட் பண்ணிட்டேன்னா நாங்க வேலையை ஆரம்பிச்சிருவோம். நான் சாதாரண ஒர்க்கர் தான் சார். இங்க நீங்க தானே சார் மேனேஜர்? நான் மேனேஜர் தான், முதலாளி இல்லையே. இந்த மாதிரி பெரிய விஷயத்துக்கெல்லாம் ஓனர் தான் சார் டிசைட் பண்ணணும். நீங்க அப்புறமா ஃபோன் பண்ணுங்க. நான் அதுக்குள்ள அவரை கேட்டு முடிவு சொல்றேன். ஓகே, புறப்படுங்க. சரி சார், ஏதோ Okay. பார்த்து பண்ணுங்க. என்ன போஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நேரமா. ஹலோ ஆடிட்டர், வாங்க Hello, வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன விஷயம்? பேசுறதுக்கு நேரம் இல்ல. நீங்க உள்ள வந்தீங்கன்னா 5 நிமிஷத்துல ஆடிட்டிங் சம்பந்தமா உங்ககிட்ட கொஞ்சம் விஷயம் பேசிட்டு நான் 10 நிமிஷத்துல ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணி ஆகணும். ஓகே ஓகே, வாங்க. வாங்க. என்ன போஸ், நான் மீட்டிங்ல இருக்கேன்ல, ஒரு 5 நிமிஷம் உன்னால வெயிட் பண்ண முடியாதா? நீ பாட்டுல கதை திறந்துட்டு உள்ள வர. யாரும் கேட்க மாட்டீங்க. ஒரு மணி நேரமா கால் கிடக்க நின்னுகிட்டு இருக்கேன். எவன் உன வரான், எவன் உன போறான்? நாய் மாதிரி வாசல்ல வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். யோ, நீ அனாவசியமா தேவையில்லாம பேசிட்டு இருக்க. நான் ஒன்னும் வரவும் முரட்டெல்லாம் பேசிட்டு இல்ல. என் கம்பெனி கிளைண்ட் ஆடிட்டர் தான் பேசிட்டு இருக்கேன். மைண்ட் ஒரு வேர்ட்ஸ். ஒண்ணும் தேவையில்லை. பேன் சட்டை போட்டு இங்கிலீஷ் பேசினா தான் உட்கார வச்சு பேசுவீங்களா? இதான் படிச்சவங்க தர மரியாதையா? போஸ், நீ தெரிஞ்ச ஆளாச்சான்னு பாக்குறேன். அனாவசியமா பேசாத, அப்புறம் கான்ட்ராக்ட கட் பண்ணிடுவேன். ஓந்தாச்சனியா எனக்கு ஒண்ணும் தேவையில்லை. உன் கம்பெனில வாங்குற 50 ரூபா சோடா நம்பி நான் ஒண்ணும் கம்பெனி நடத்தல. என் சோடா வெளியில கூட வித்துக்குவேன். இது வியாபாரம் பண்ற ஆளு பேசுற பேச்சு கிடையாது. வியாபாரம் பண்றவெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? தாங்கிட்ட ஒரு சோடா வாங்கி குடிச்சா கூட அவங்ககிட்ட மரியாதையா நடக்க தெரியணும். அப்பதான் தொழில் வளரும். தினமும் காலையில கொண்டு வந்து சரக்க போட்டுட்டு சாயந்தரமா மடியில பணத்தை கட்டிட்டு போறீல, அப்படிப்பட்ட கான்ட்ராக்டை அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாதா? தேவையில்லையா? நீ இந்த மில்ல மேனேஜர். ஆனா நான் ஒரு கம்பெனி முதலாளி. எனக்கு கீழ 10 பேர் வேலை செய்யறான். என்னைய ஒரு மணி நேரம் காக்க வச்சிட்டல. ஒன்ன மாதிரி மரியாதை கூட எனக்கு ஒண்ணு வியாபாரம் தேவையில்லையா? நிஜமா தான் சொல்றியா? எங்க கம்பெனி கான்ட்ராக்ட் உனக்கு தேவையில்லையா? வேணாயா? எவனாச்சும் சைக்கிள் வச்சு சோடா போறேன் அவன மாதிரி சலாம் போறதுக்கு அவனுக்கு கூடுவான் கான்ட்ராக்ட். சரியான கிறுக்கு பிடிச்சவன் சார். நீங்க சொல்லுங்க, என்ன மேட்டர் சொல்லுங்க. நம்ம ஆபீஸுக்காக நீங்க புதுசா ஒரு ரெசார்ட்ஸ் வாங்கியிருந்தீங்கல்ல, அம்மா, என்னம்மா படுத்துட்டீங்க? உடம்பு சரியில்லையா? என்ன நீ உடம்பு சரியில்லை, ஃபேன் நீ வச்சிட்டு இருக்க? அம்மா, 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 அது அது நடக்க வேண்டிய நேரத்துல நடந்தாதானப்பா உடம்புக்கு நல்லா இருக்கும். என்னம்மா சொல்றிய? எல்லாம் உன் கல்யாணத்தை பத்தி தான் சொல்றேன். இந்த பேச்சு எடுத்தாலே நீ என்ன பண்ற? ஒண்ணு அமைதியா இருக்க, இல்லாட்டி வீட்டை விட்டு வெளியில கிளம்பி போயிடுற. உன் மனசுல என்ன நினைப்பு இருக்குன்னு என்கிட்ட சொல்லக்கூடாதா? அப்படி என்ன ஒளி மறைவு? ஒளிவு மறைவெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீங்களும் ஏதாவது கற்பனை பண்ணிக்காதீங்க. அப்படின்னா மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்லுடா. பொண்ணு தேடுறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்ல. உங்களை யார் பொண்ணு தேட சொன்னா? கல்யாணம் பண்ணிக்கணும் நான் கேட்டேனா? என்ன அர்த்தத்துலடா அப்படி பேசுற?
உனக்கு காலாகாலத்துல கல்யாணம் பண்ண வேண்டாமா? உனக்கு பின்னாடி இன்னும் 2 பேர் வீட்ல இருக்காங்க. மா கல்யாணம் பண்ற சூழ்நிலை நம்ம இல்ல. கொஞ்சம் காலம் போட்டோம். என்னது கொஞ்ச காலமா? எவ்வளவு காலம்டா? நான் போய் சேர்ந்த பிறகா? என்னம்மா பேசுறீங்க? இப்போ எனக்கு என்ன வருமானம் வந்துட்டு இருக்குன்னு கல்யாண பேச்சு பேசுறீங்க? தங்கச்சி வீட்டுல படிக்குது, செல்வத்துக்குன்னு வருமானம் சரியா இல்ல. நான் ஒருத்தன் சம்பாதிச்சு இந்த வீட்டுல 4 பேர் சாப்பிடுறோம். இதுல 5வது ஒருத்தைய கொண்டு வந்து வைக்கணுமா? அதுக்கு இப்ப ரொம்ப அவசரமா? அதுக்காக நம்ம கஷ்டம் எப்போ இருக்கிறதாண்டா. அத சாக்கா வச்சு நடக்க வேண்டியதை தள்ளி போடுறது ரொம்ப தப்பு. அம்மா கொஞ்ச நாள் போட்டோமா. ஒரு ஆள் கிட்ட அடிமை வேலை பாக்குறத விட்டுட்டு நானே சொந்தமா ஒரு தொழில் ஆரம்பிச்சு காலை ஊனிக்கிறேன். அது வரைக்கும் என் கல்யாணத்துக்கு அவசரப்படாதீங்க. இல்லடா மாணிக்கம், உன் ஜாதகத்துல எப்படி இருக்கு தெரியுமா? இன்னும் 3 மாசத்துல உன் கல்யாணம் நடக்கலைன்னா அதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சுதான் உனக்கு கல்யாணம் நடக்குமா? ஜோசியருக்கு என்ன தெரியும் நம்ம வீட்டு நிலைமை? நீங்க எப்பவுமே இப்படிதான். அவர் சொல்றதை பெருசா எடுத்துப்பீங்க, நான் சொல்றதை கேட்க மாட்டீங்க. நான் சொல்றதை கேளுங்க. இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேணாம். எதையாவது காரணம் சொல்லு. என் பேச்ச எந்த காலத்திலயும் மதிச்சிராத. எனக்கும் பேர பிள்ளைகளை கண்ணால பார்க்கணும், வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னு ஆசை இருக்காதா? அம்மா ஏன் இப்ப கண் கலக்குறீங்க? நான் என்ன சொல்றேன்? போடா போ, என்கிட்ட பேசாத. எனக்கும் வயசாகி போச்சு. எப்ப என் காலம் முடியும், போய் சேருவேன்னு எனக்கே தெரியாது. எல்லாம் என் விதி. நல்லது ஒன்னையும் பார்க்காம நான் போய் சேரணும்னு எழுதி இருக்கு. என்ன பண்ண முடியும்? ஐயா ஓ இஷ்டம் ஐயா, நீ எப்ப வேணாலும் கல்யாணம் பண்ணிக்க. ஆனா அதை பாக்குறதுக்கு நான் இருந்தா தானே. சரிம்மா, உங்க விருப்பப்படியே செய்யுங்க. ஒரு பொண்ணு பாருங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நிஜமா வட சொல்ற? நிஜமாதான். என் கண்ணு, இப்பதான் நீ என் புள்ள. உனக்கு மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு பாக்குறேன். என்ன உங்க இஷ்டம். மாணிக்கம், நாம உனக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ற விஷயத்த யார்கிட்டயும் சொல்லிடாதப்பா. ஏம்மா எதுக்காக அப்படி சொல்றியா? உன் கல்யாணத்தை கெடுக்கிறதுக்குன்னே ஊருக்குள்ள சில பொம்பளைங்க இருக்காங்க. மாணிக்கம், கல்யாண தேதி முடியற வரைக்கும் நீ எங்கேயும் மூச்சு விட்டுறாதப்பா. இப்போ கல்யாண பேச்சு நானா எடுத்தேன்? நீங்க தானே எடுத்தீங்க. இத டமாரம் அடிக்கணும்னா நீங்க தான் அடிக்கணும். நீங்க போய் ஊர் பூரா சொல்லாம இருந்தா போதும், நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். மத்தவங்கள பத்தி ஒண்ணு இல்லப்பா. சில பொம்பளைங்க கிட்ட சொன்னா மந்திரம் போட்டு மயக்கி கெடுத்து விட்டுருவாங்க. நான் யார சொல்றேன்னு புரியுதுல்ல? ஐயோ அம்மா, அண்ணன் ஒரு வழியா பேசி சம்மதிக்க வச்சுட்டேன். என் புள்ள என் பேச்சை தட்ட மாட்டான்டி. அம்மா இப்ப எதுக்கு அண்ணன் கிட்ட பூடகமா பேசுன? நேரடியா சொல்ல வேண்டியதானே? கண்ட கண்ட சகவாசம்லாம் வேண்டாம்னு அதை விட்டுட்டு என்னமோ மழுப்பிட்டு இருக்க. சும்மாறா, அதெல்லாம் போக போக சரியா போயிடும். என்னத்த பெருசா தப்பு பண்ணிட்டான்? எல்லாம் ஊர்ல உலகத்துல உள்ளதுதான். ஏமா இப்படி பேசுறதுக்கு உனக்கே அசிங்கமா இல்ல? இப்பதானே வாய்கிழிய சொன்ன என் புள்ள என் பேச்சை தட்ட மாட்டான்னு. சொல்ல வேண்டியதானே அண்ணன் கிட்ட நேரடியா அந்த நாசமா போறவளோட சகவாசம் வேண்டாம்னு. சரிடா நிறுத்து. ஏதோ முன்ன பின்ன இருக்கான், அதுக்காக நீ ரொம்ப ஆடாத. யாருடா? ஏமா நான் ஆடுறனா இல்ல அண்ணன் ஆடிட்டு இருக்காரம்மா? அம்மா ஒண்ணு மட்டும் சொல்றேன், அண்ணன் செஞ்சுட்டு இருக்கிறது சாதாரண தப்பு இல்ல, மிகப்பெரிய தப்பு. யோசிச்சு பாருமா, நம்ம நிர்மலாவுக்கு நாளைக்கு கல்யாணம் ஆகி அவ புருஷனுக்கு இப்படி ஒரு சகவாசம் இருந்தா ஒத்துக்குவாமா நீ? ஏய், அனாவசியமா உங்க சண்டையில என் பேரை இழுக்காத சொல்லிட்டேன். டேய், அவன் சம்பாதிக்கிறவன்டா, கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருப்பான். அவனை கேட்கறதுக்கு உனக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. 10 பைசா சம்பாதிக்க துப்பு இருக்கா உனக்கு? எதுக்கு எடுத்தாலும் அவனை குத்தம் குறை சொல்லிக்கிட்டு இதுல காமிக்கிற வேகத்தை ஒரு வேலை தேடுறதுல காமி. போட. இப்பதான் எனக்கு நிம்மதியாச்சு. அப்பா. அம்மா, எனக்கு 2 தோசை சுட்டு தரியா ப்ளீஸ்? அடியே, அவனுங்க 2 பேர்கிட்ட இருந்து வேணாலும் தப்பிச்சிடலாம், உன்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. ஐயோ தலை எழுத்து. ரொம்ப சலிச்சுக்காத. அம்மா, என்ன சூப்பரா நடிச்சம்மா. சரோஜா, சரோஜா. வாங்க மாமா. ஏய், இந்த புடவை உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு.
அப்படியா? ஹேய், நான் வாட்டுக்கு வந்து நிக்கிறேன், நீ வாட்டுக்கு போயிட்டு இருக்க. கூப்பிட்டது நீங்க, ஒன்னும் சொல்லல, அதான். ஓ, அப்படியா? நான் உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னன்னு சொல்லு பாப்போம். தெரியல. கட்டிக்க போற ஒருத்தன் என்ன வாங்கிட்டு வந்துருவான்? இதுல என்ன புதிர் வேண்டி கிடக்கு? என்னன்னு சொல்லுங்களேன். சொல்ல மாட்டேனே. சொல்லாட்டி நீங்களே வச்சுக்கோங்க, எனக்குள்ள நிறைய வேலை இருக்கு. என்ன சரோஜா, கட்டிக்க போனவட்ட சின்னதா கேலி பண்ணி விளையாடக்கூடாதா? இதுக்கு போய் இப்படி சலிச்சுக்கிறியே? உனக்கு கொஞ்சம் கூட ரொமான்ஸே கிடையாது. அது அதுவா வரணும். கட்டிக்க போறவன் என்கிட்ட கூட வா. மாமா, உங்களை கட்டிக்கணும்னு அப்பா சொல்றாங்க. நான் அப்பா பேச்ச கேக்குற பொண்ணு, அவ்வளவுதான். அதுக்காக வரப்ப போறப்பெல்லாம் ரொமான்ஸ் பண்ணணும்னு ஒன்னும் சட்டம் இல்ல. ஐயோ, உன்னை கட்டிக்கிட்டு நான் என்னத்த. சரி, இந்தா இது மல்லிகைப்பூ, தலையில வச்சுக்க. ஏய் சரோஜா, நான் உனக்கு வாங்கிட்டு வந்து மல்லிகைப்பூ பீஸ் பீஸா நறுக்கிட்டு இருக்க. ஏன் இந்த வீட்ல நான் தனியா இருக்கேனா? 5 பேர் அக்கா தங்கச்சிங்க இருக்கிறது உங்களுக்கு தெரியல? 5 பேரும் பகிர்ந்து தான் வச்சுப்போம். கரெக்ட். அப்போ நான் உன்னை கட்டிக்கிட்டா உன் கூட போறதவங்க இலவச இணைப்பா. என்ன பேச்சுது? சுத்த அறிவு கிட்ட தரமால இருக்கு. ஒரு ஜோக்குக்கு சொன்னேன். இந்த மாதிரி கேட்டறமான ஜோக் எல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. குழந்தைங்களா, ஓடியாங்க, சோப்பு கட்டி ரெடி. வாங்க வாங்க. என்னப்பா? சீக்கிரம் வாங்க. நீ பெரியவ இல்ல, ஒதுங்கி நில்லு. இந்தா உனக்கு ஒரு கட்டி. Thank you. இந்தா உனக்கு ஒண்ணு, உனக்கு இந்த கட்டி. நீ பெரியவ இல்லையா? உனக்கு பெரிய கட்டி. Thank you. ஏய், திரும்பி நில்லடி. எதுக்கு? அதான்டி. திரும்படி. ஏய், இந்த வண்டியில போக வராது, நொறதா வரும். சோப்பு வண்டி. என்ன மாமா, நல்லா இருக்கிறீங்க. அதெல்லாம் இருக்கட்டும். ராயல் ஃபேக்டரி மேனேஜரை பார்த்து புது கான்ட்ராக்ட் வாங்க சொன்னா அது என்னாச்சு? அவன் சுத்த மரியாதையாளர் இருக்கான் மாமா. என்ன சொல்ற நீ? அவனுக்கு ஆள் தராதரமே தெரியல. என்ன 1 மணி நேரமா காக்க வச்சுட்டு கண்ணை கூட ஆட்டி வச்சிட்டு இருக்கான். போடா நீயாச்சும் உன் கான்ட்ராக்ட் வந்துட்டேன். போடா போட வந்துட்டியா? என்ன ஆளுப்பா நீ? சுத்த பொழைக்க தெரியாத ஆளா இருக்கிற. உன்னை சந்திக்கிறதுக்கு அந்த ஆளை சம்மதிக்க வைக்கிறதுக்குள்ள எம்பாடு ஒம்பாடு ஆகி போச்சு. அது என்ன சின்ன கம்பெனியா? எவ்வளவு பெரிய கம்பெனி, எவ்வளவு பெரிய கேண்டீன். சோடா கலர்னு ஒரு நாளைக்கு 100 150 ரொக்கத்துக்கே விற்கும். கடங்கிற பேச்சே கிடையாது. அப்பேற்பட்ட வியாபாரத்தை பிடிக்கிறதுக்காக கொஞ்ச நேரம் காத்திருந்தான். குடியாமலி என்ன மாமா சொல்றியா? வியாபாரத்துக்காக வெக்கமான ரோசலாத்தை விட்டு சொல்றீங்களா? இதான் இந்த சிடுசிடுப்பு இருக்கு பாரு, இதான் வியாபாரத்துக்கு விரோதி. வியாபாரம்ங்கிறது நைச்சிமா பேசி சமாளிக்க வேண்டிய சமாச்சாரம். ஒன்னன்மைக்கு தானே சொல்லிட்டு இருக்கிறேன். புரியுது. எனக்கு 10 பேர் வேலை செய்யறான். எனக்குன்னு ஒரு இது இருக்குல்ல. எது வேணா இருக்கட்டும். அந்த மாதிரி 10 பேருக்கு வேலை கொடுக்கணுமா? இந்த மாதிரி புதுசா ஆர்டர் பிடிக்கணுமா வேணாமா? வியாபாரத்தை ஆரம்பிக்கிறது சுலபம் தம்பி. அது பெருசாக்கி வளர்க்கறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு பொறுமை, சகிப்புத்தன்மை எல்லாம் வேணும். ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொல்லிவிட்டேன். உனக்கு புரிஞ்சா பொழைச்சுக்குவேன், அவ்வளவுதான்.